ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம வந்து பாவைக்காய் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். பாவைக்காயை வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதை வந்து ஸ்லைஸ் பண்ணிடலாம். நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. தின்னாகவும் ஸ்லைஸ் பண்ணால் ரொம்ப கிறிஸ்பாக வரும். கொஞ்சம் இந்த மாதிரி திக்காகவும் ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், கொஞ்சம் கிறிஸ்பினஸ் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இது வந்து பொட்டேட்டோ சிப்ஸ் அளவுக்கு கிறிஸ்பாக வரும். ஸோ இந்த மாதிரி மிக்சடாக தான் நான் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்லைஸ் பண்ணிவிட்டு பாவைக்காய் வந்து இந்த மாதிரி மிக்சடாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்லைஸ் பண்ணிவிட்டு தண்ணியில் வந்து ஃபுல்லாக கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பாவைக்காவை வந்து 2 பாவைக்காய் ஃபுல்லாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். அதில் வந்து கொஞ்சமாக ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்து சால்ட் போட்டுருங்க. போட்டுட்டு அது வந்து 15 மினிட்ஸ் சோக் பண்ணி வச்சுருங்க. அப்போனா அதில் உள்ள கசப்பு கொஞ்சம் போயிடும். உங்களுக்கு கசப்பு பிடிக்கும், கசப்பு ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் வந்து இதை சோக் பண்ண வேண்டாம். அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு நான் மசாலாலாம் மிக்ஸ் பண்ணுறது காமிக்கிறேன், அதை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சின்ன குழந்தைகளுக்கு கொடுக்கணுன்னா இந்த மாதிரி 15 மினிட்ஸ் வந்து சோக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் எப்படி பண்ணணும்னு நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி சோக் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 15 மினிட்ஸ் அது ரெஸ்ட்டாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணலான்னு சொல்கிறேன். இப்போ வந்து சோக் பண்ணி வச்சதை வந்து ஃபுல்லாக எல்லாமே ட்ரைன் பண்ணிட்டேன். தண்ணியை ட்ரைன் பண்ணிவிட்டு என்னென்ன மசாலா தேவைன்னு சொல்லிடுறேன். இதில் வந்து இந்த ஸ்பூன் மெஷர்மெண்ட்டில் தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் உப்பு, அப்புறம் வந்து 1.5 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர், அப்புறம் வந்து 1/2 ஸ்பூன் வந்து பெப்பர், அப்புறம் வந்து காயப்பொடி வந்து ஒரு 1/4 ஸ்பூன் இவ்வளவும் எடுத்திருக்கேன். இதில் என்ன எடுத்துருக்கிறேன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் ஒரு 5 ஸ்பூன் இதில் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 1.5 ஸ்பூன் வந்து சிக்கன் 65 மசாலா, அதுக்கப்புறம் வந்து சாட் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த சிக்கன் 65 மசாலாவும் இது வந்து சாட் மசாலாவும் வந்து ஆப்ஷனல் தான், உங்களோட டேஸ்ட்டுக்கு தக்கன நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. அப்புறம் கார்ன்ஃப்ளவர் இவ்வளவும் எடுத்திருக்கேன். இது அவ்வளவுமே வந்து இதில் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த பவுடர் மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி, உப்பு இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபுல்லாக எல்லா இடம் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது கார்ன்ஃப்ளவர், சிக்கன் 65, சாட் மசாலா இதையும் வந்து இதிலே லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு கோட்டிங் மாதிரி கொடுக்கறதுக்கு தான். ஸோ இதை மிக்ஸ் பண்ண இதுவும் இதில் போட்டுடலாம். போட்டுட்டு அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுருங்க. உங்களுக்கு டேஸ்ட் பாருங்கள், உங்களுக்கு காரம், உப்பு இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு தக்கன. ஸோ பார்த்துட்டு இது அகெயின் ஒரு 10 மினிட்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஆயில் ஹீட் பண்ணிட்டேன். எனக்கு தேவையான ஹீட் வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்குறோம்ல, இதை வந்து பாவைக்காய் வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து சோக் பண்ணி வச்சுருந்தோம். நான் போட்ட மெஷர்மெண்ட் வந்து எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு காரமும் உப்பும் வந்து உங்களுக்கு தக்கன டேஸ்ட்டை வந்து மாற்றிக்கோங்க. சிக்கன் 65 மசாலாவும் சாட் மசாலாவும் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கூட போட்டுக்கலாம், நான் இன்றைக்கி போடல, அதுவும் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு பீஸாக அப்படி போட்டுடுங்க. மீடியம் ஹீட்டாக இருக்கணும், ரொம்ப ஹாட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லைட்டாகவும் இருக்கக்கூடாது. தனித்தனியாக ஒவ்வொரு பீஸாக போட்டு போடுங்க. இந்த மாதிரி திக்காக இருக்கிறது கொஞ்சம் சாஃப்ட்டும் கிறிஸ்பினஸாகவும் இருக்கும். இந்த மாதிரி தின்னாக இருக்கிறது கொஞ்சம் கிறிஸ்பாகவே இருக்கும். ஸோ அதுக்கு தக்கன உங்களுக்கு கிறிஸ்பியாக வேணுமா இல்லை மைல்டாக சாஃப்ட்னஸோடு வேணுமான்னு நீங்கள் வந்து கட் பண்ணி பொறுத்து சிங்கிள் பீஸாகவே போட்டுடுங்க.
போட்ட உடனே மிக்ஸ் பண்ணாதீங்க. போட்டு கொஞ்சம் நேரம் ஆனோடனே உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் அந்த பபிள்ஸ் இதானோடனே அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது தனியாக வந்துடும். ஸோ இண்டிவிஜுவலாக இருக்கும், அதனால் குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ மொத்தமாக ஃப்ரை பண்ணி எடுத்தோடனே உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்கும். நம்மளோட பாவைக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. எல்லாமே ஃப்ரை பண்ணிட்டேன். இப்போ உடச்சி பார்த்தீங்கன்னா கிறிஸ்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். கிறிஸ்பாக வேணும்னா கிறிஸ்பாக எடுத்துக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்டாக வேணும்னா இந்த மாதிரி சாஃப்ட், கொஞ்சம் தின்னாக போட்டது வந்து இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும். ஸோ நம்மளோட பாவைக்காய் ஃப்ரை ரெடி. செஞ்சு பாருங்கள், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.